நம்ம இன்னைக்கு எப்படி ஒயிட் சுகர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கட்டமாக கரும்புகள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக க்ரஷிங் மிஷினில் கொண்டு போய் சாறை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிறாங்க. சக்கையை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு சாறை தனியாக ஒரு பெரிய டேங்கில் சேகரிக்கிறாங்க. இதில் சல்ஃபர் டை ஆக்சைடையும் காரத்தன்மை அதிகரிக்கிறதுக்காக சுண்ணாம்பையும் சேர்த்திக்கிறாங்க. அதோட தண்ணியும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் சாறில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடுது. நெக்ஸ்ட்டு பாய்லருக்கு அனுப்பி 86 டிகிரி வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 15% இருந்த இனிப்புத்தன்மை 60% வருது. கூடவே ஆல்கஹால், சாட்டின், பியூட்டன் சிரப்பையும் ஆட் பண்ணுறாங்க. இதனால் சுகர் கண்ணாடியாட்ட கிறிஸ்டலாக வர நல்லா உதவியாக இருக்குது. அடுத்தபடியாக அந்த சுகரை பார்த்திங்கன்னா இன்னொரு மிஷினுக்கு அனுப்பி சுகரில் இருக்கக்கூடிய மொலாசஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வெளியேற்றுறாங்க. இந்த மொலாசஸ் அப்படிங்கிறத வெளியேற்றுறதுனால சுகர் நல்லா வெள்ளை நிறத்தில் வரும். இப்போ ஃபைனல் ப்ராசஸாக சுகரோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ட்ரையிங் ப்ராசஸில் நல்லா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாத்தையும் சுகரில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. கடைசியாக இது பேக்கிங்க்கும் அமுச்சு விட்டுறாங்க. தேங்க்யூ.